அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உதுபியத்தி கல்லத் இல்லதி அதிருக்னி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தின் பெண்களின் ஆடை என்பது உடம்பை நன்றாக மறைக்கக்கூடியதாகவும் உடலின் நிறம் வெளியே தெரியாதவாறு மெல்லிய துணிகளாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தியுள்ளது. பெண்கள் அணியக்கூடிய ஆடை முறைகளால் சில ஆண்கள் ஒழுக்கக்கேடான சீர்கேட்டிற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். அல் குர்ஆனில் அத்தியாயம் 24 31வது வசனத்தில் இஸ்லாத்தில் பெண்கள் தங்கள் வெட்க தலங்களை பேணி காத்து அதிலிருந்து தரமாக வெளியே தெரிகின்றவற்றை தவிர தங்கள் மார்புகளை முந்தானையால் மூடிக்கொள்ளட்டும் என்று அல் குர்ஆனில் வசனத்தில் வந்துள்ளது. கைகளை வெளியே எடுக்க முடியாத அளவிற்கு இறுக்கமாக ஆடை அணிவதை கூடாதென்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். இஸ்லாத்தில் பெண்கள் கண்ணியமான முறையில் ஆடை அணிய வேண்டும் என்று வரையறுக்கப்படுகிறது. குட்டையான உடை அணிவதை இஸ்லாத்தில் பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. நாம் மறைக்கிறோமோ இல்லையோ சில ஆண்கள் முறைத்து பார்க்கிறார்கள். அவர்களின் மனநிலையையோ நோக்கத்தையோ மாற்ற முடியாது. அதனால் ஹிஜாப் அணிவதன் மூலம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் என்ன ஆடை அணிகிறோம் அல்லது நம் உடல் அழகை பார்த்து நாம் மதிக்கப்படுவதில்லை என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் அடக்கமாக ஆடை அணிவதன் மூலம் ஆண்கள் மதிக்கவும் கண்ணியமாக நடந்து கொள்ளவும் கற்றுக்கொள்கிறார்கள். அல் குர்ஆனில் அத்தியாயம் 33 59வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே, உம் மனைவிமார்களும் உம் பெண் மக்களும் ஈமான் கொண்ட பெண்களும் தங்கள் தலை முன்றானைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று கூறுவீராக. அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்பட்டு நோவினை செய்யாமலிருக்க இது எளிய வழியாகும் என்று அல் குர்ஆனில் வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.